கரோரா எல்லாரும் மறையுது. பலவிகருணாய நமோ பலவிகருணாய நமோ பலாய நமோ பலப்பிரமணாய நமோ மனோன்மனாய हिरण्यवागदे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपदय अम्बिकापदय उमापदय वसुपदय नमो முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா மாவிளங்க ஆயில சாரம் சரியா போடல நம்மளும் எடுத்துடலாம் சாமி கொஞ்சம் வச்சுட்டு போயிடலாம் கீழே போய் முதல்ல தச்சு விடுவோம் ஊற்றி. ஆமாம்
நீங்கள் கொண்டு போகணுமா? அப்படியே கும்பத்தம் சரி வாங்க. சாமி இந்த பக்கம் ஒரு அடி அடிக்க. பார்த்து கமெண்ட் பண்ணணும்ண்ணா, சும்மா பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. உங்கள் பேரை கமெண்ட் பண்ணணும்ண்ணா. வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா. அதெல்லாம் ஒழிஞ்சு வேல்முருகனுக்கு அரோகரா. நீ இங்கூடி வாங்கல, ஏன் உள்ள போறிய? அந்த பக்கம் சொல்லிங்க. அந்த பக்கம் சொல்லிச்சுங்க, தெற்கு பக்கமே. வணக்கம் யாழை டிவி ஆன்மீக அன்மீக நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சங்குபுரம் கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை ஆரம்பித்து இன்று காலை சரியான சுபமுகூர்த்த வேலையில் குறிப்பிட்ட டயத்தில் வந்து நம்முடைய சங்குபுரம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமான முறையில் நடைபெற்றிருக்கு. கும்பத்துக்கு வந்து கலச நீர் ஊற்றிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பக்தர்களுடைய வெள்ளம், எங்கே பார்த்தாலும் அரோகரா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, சஷ்டி கடவுளுக்கு அரோகரா என்று அந்த அரோகரா சத்தம் விண்ணை பிளக்கிற அந்த அற்புதமான காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை, சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து சப்பர வீதி விழா, மாலை நேரத்தில் வள்ளி தேவாலய சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பான முறையில் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு. ஆகவே அத்துணை நண்பர்களும் ஆன்மீக நெஞ்சங்களும் நம்முடைய யாழை யூடியூப் சேனலில் நேரலையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சீரான முறையில் எல்லா இடத்துல இந்த சிவாச்சாரியர்கள், ஆன்மீக சுவாமிகள், பெரிய பெரிய ஆன்மீக அன்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த அற்புதமான முறையில் நம்ம எல்லாருமே அந்த எதிர்பார்த்த ஒரு அழகிய தருணம் இப்போ நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா இந்த கோயில் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த கோயில் மக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த கோயிலுடைய என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது, சிறப்பம்சங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஐயா வணக்கம். பரசுராம கஷேத்திரம் கேரளாவிலிருந்து இந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு மகா பாக்கியம் கிடைச்சிருக்கு. சன்னியாசி அகில பாரத சன்னியாசி சங்கத்துடைய ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி மகாராஜுடைய ஆசீர்வாதத்தாலே நாங்கள் பணி செய்கிறது சனாதன தர்மத்தை, தர்மரக்ஷா, ராஷ்டிர ரக்ஷா, கோரக்ஷா, இந்த 3 விஷயத்துக்காக இந்த கோவில் இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு நிலைநிற்கட்டும் என்று மட்டும் சொல்லி நான் சுவாமி பிரபாகரானந்த சரஸ்வதி, தென்னிந்தியாவுடைய முதல் மகாமண்டலேஸ்வர், அகில பாரத சன்னியாசி சங்கம் கேரளா சீஃப். வணக்கம். பத்ததாம் அபிபத்ததாங்கிற மாதிரி சனாதன தர்மத்தை வளர்க்கணுங்கிற மாதிரி இந்த சின்ன கிராமத்திலேயே அந்த அளவுக்கு சனாதனத்தை கடைபிடிக்கிற அளவு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கோம். இந்த கிராமத்தில் வரும்போது ரொம்ப செழிப்பாக, இன்னும் நிறைய செழிப்பாகணும், விவசாயம் பெருகணும், மக்கள் அவரவர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் இந்த பாலுமுருகன் நடத்தி தரணும்னு பிரார்த்தனை செய்திருந்தோம். ஆசீர்வதிக்கின்றோம். வாசுதேவ ஹரி.
உங்கள் பேர் எல்லாம் சொல்லிட்டு இந்த கோயிலை பற்றி சிறப்பு ரெடியா ரெடி சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் நானே அற்புதமான முறையில் சங்குபுரம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது சீர சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அந்த வகையில் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு பெரியவங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். நம்முடைய சங்குபுரம் கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலோட அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது குறிப்பிட்ட நாளிகையில் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. நம்முடைய கோயிலை பற்றி முருகனாலே தமிழ் கடவுள் சொன்னாலே முருகப்பெருமான் தான். தந்தைக்கு வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் இல்லையா, அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். திருச்செந்தூர்ல இருந்து சங்குபுரம் நிச்சேக நதி வடபுறத்தில் தங்கு முழங்கு நகரனில் குடிகொண்டு இருக்கின்ற சக்தி பாலபெருமான். திருச்செந்தூரிலிருந்து பெட்டியில் வந்த முருகப்பெருமான் நிச்சேக நதி காதியிலும் காபாதி கர்மத்தலம் என்ற ஸ்தலத்திலே நிச்சேப நதியிலே சங்கு முழங்கு நகரில் குடிகொண்டு இருக்கும் சக்தி பால பெருமான். முக்கியமான பணி வந்து களப்பணி. அந்த களப்பணியை சீரும் சிறப்புமான செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயர் நம்ம பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஐயா வணக்கம். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்று வரைக்கும் ஒவ்வொரு சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் எல்லாம் நடந்து நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த அந்த அற்புதமான ஒரு தருணம், ஒரு அற்புதமான காட்சி பெருமான் இறங்கும் போது இருக்கிற மாதிரி முருகரை பற்றி நீங்கள் தெரியும், கோயிலை பற்றி சொல்லுங்கள். நல்ல கொடியான தெய்வம். ஆமாம், சிறப்பாக செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல. இங்கே சங்குபுரம் கிழவனும் கிழவியும் இது உடங்காடாக இருந்தது. உடங்காடாக இருந்து தேவண்டி சங்கு சேத்தம் கேட்டு தான் இந்த ஊர் உருவானது. இந்த கிழவனும் கிழவியும் தான் நடந்தே போய் அந்த அந்த எல்லாம் இருக்குது. அவங்களால நடக்க முடியல. கடலில் அன்னைக்கு துணியில் தான் அந்த கெட்டிச்சோறு கட்டி கொண்டு போகிறது. கடலில் அது என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் நேரடியாக தஸ்தி விரதத்துக்கு சொல்லும்போது, நீ அடுத்த வருஷம் நடந்து ரொம்ப தத்தி குத்தி வந்துடு, கடலில் வந்து நீ பெட்டி அலசு உனக்கு கனமாக தெரியும், நீ தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வந்து 3 இடத்துல இறக்கி அதே இருக்குது. 3 இடத்துல இறக்கி இது 4வது இடம். திருச்செந்தூர்லேருந்து வந்து இறக்கி இங்கே ஒரு மரத்தடியில் வச்சு வணங்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் உருவானது. அப்படிதான் திருச்செந்தூர்லேருந்து வந்து முருகன். ஆமாம், கிழவனும் கிழவியும் தான் அந்த நடந்து போய் கொண்டு வந்தது. ஜமீன் அவங்க இந்த பொதிமாடு திரட்டி தான் இங்கே வந்தது. வரைக்கும் தெரியாத ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிட்டீங்க. சொல்லுங்க. ஆமாம், கல்கட்டாம் தோல் அங்கே வேட்டைக்கு வரும்போது இங்கே புகை தெரிஞ்சவங்க தான் இங்கே வந்து என்னென்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நாங்கள் பொதிமாடு திரட்டி வந்தோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியே இதை துப்புரவு பண்ணி இருங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூருக்கு நடந்தே போயிருக்காங்க. அந்த அந்த கிழவனும் கிழவியும் அந்த 2 சிலை ஒரு சிலையில் இருக்காங்க. இருக்கு ஒரு கல். சொல்லுங்க. ஆமாம்,